எது மறுக்க முடியுமோ அது வந்து ஞானம்னு சொல்ல முடியாது. அறிவியல் எல்லாத்தையுமே செயல் மூலமோ பகுத்தறிவு மூலமோ நிரூபிக்க தான் அவங்க வந்து ஏற்றுக்கொள்கிறது. ஸ்பிரிச்சுவல் சொல்லக்கூடிய ஆன்மீகத்திலையும் அறிவுக்கு பொருந்தாத நம்ம வந்து எடுக்க முடியாது. இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஒரு வரி உண்டு, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், யார் ஒருவன் ஸ்ரத்தையுடன் அணுகுகிறானோ அவனுக்கு அறிவு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு ஸ்ரத்தை அப்படின்னா, ஸ்ரத்தைனா ஒரு நம்பிக்கை. சமஸ்கிருத சொல் ஸ்ரத்தை, தமிழ்ல வந்து நம்பிக்கை. அப்ப எல்லாமே நம்புறதுன்னு சொன்னா அதுக்கு மேல என்ன இருக்கு? எல்லாம் ஏற்கனவே நம்பிட்டீங்க, அதுக்கப்புறம் விளக்கம் மேல தேவைப்படுது. ஏன் இப்படி நடக்குது? அது கடவுளுடைய விஷயம். ஏன் இப்படி நடக்கல? அது கடவுளுடைய விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே கடவுள்ன்ற ஒரு நம்பிக்கையை போட்டுட்டோம்னா அறிவு வளர்ச்சி கிடையாது. அப்ப எதனால வந்து ஸ்ரத்தை வேணும் அப்படின்னு உபநிஷத்து சொல்லுது. ஸ்ரத்தைங்கிறது என்ன அர்த்தம்னா, a belief to be verified. அதுதான் நம்பிக்கை. அது உண்மை, ஆனால் அது வந்து நிரூபிக்கப்படும் வரை நீ நம்பிதான். ஒன்று நிரூபிக்கப்படும் வரை நீ நம்பிதான். இந்த டாக்டர் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க, அதை நம்பிதான் நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் அவர் ட்ரீட்மெண்ட் நல்லா பொழுது அது உண்மையாகும். அது உண்மையும் ஆகிறது வரைக்கும் நீங்க ஒரு நம்பிக்கையை நமக்கு தேவைப்படுது. அதனால குறைந்தபட்சம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுமை, ஆனால் அது உண்மையை நீயே தெரிந்து கொள்வாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்லும் பொழுதே சொல்லுது, நான் உனக்கு பிரியமானதை சொல்கிறேன், பிரியம் புரியாது. நான் உனக்கு பிடிச்சதை தான் நான் சொல்றேன், உனக்கு பிடிக்காத நான் பேச சொல்றேன். சத்தியம் புரியாது, உண்மையை மட்டும்தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி. ஹிதம் புரியாது, உனக்கு வந்து பயனுள்ளதை சொல்கிறேன். பிடித்தது, உண்மை, பயனுள்ளது, இந்த மூன்று தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு தான் உபநிஷத்து சொல்லுது. அதன் மீது நம்பிக்கை வைத்து நம்ம அதை அணுக ஆரம்பிச்சோம்னு சொன்னா உண்மையிலே அது வந்து உண்மையை வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க சொல்லணும். விஞ்ஞானம் அப்படி கிடையாது. நீ என்ன நம்ப வேண்டாம், நீயே செய்து பாருங்க. இது நம்பிக்கைக்கு இடமே கிடையாது. யாரை வந்து ஒரு பிலீஃப் அப்படின்னு சொல்லி நீ ஒத்துக்க வேண்டியதில்லை. நான் இல்லை, இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் யார் எந்த வேலை மூலையில் வேணும்னாலும் இதை சோதித்து பார்த்து நீங்கள் நிரூபிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு வந்து விஞ்ஞானம் எப்பவுமே பிடித்தமான விஷயமா இருக்குது. எதுவுமே சயின்டிஃபிக்காக சொல்லிட்டோம்னு சொன்னால் அது உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சயின்டிஸ்டே சொல்லிட்டாங்க, விஞ்ஞானத்துமே நிரூபிக்கப்பட்டது. அது டூத் பேஸ்டாக இருந்தாலும் ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எந்த பொருள் வாங்கினாலும் விஞ்ஞானிகளால் சிபாரிசு செய்யப்பட்டது, டாக்டர்களால் சிபாரிசு செய்யப்பட்டதுன்னா நம்ம நம்புறோம். அப்போ விஞ்ஞானங்கிறது எப்படிப்பட்டதுன்னா விசேஷ ஞானம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சத்தை தீவிரமாக விசாரித்து நுணுகி ஆராய்ந்து பரிசோதனை மூலம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். இப்போ நான் பேச போகிற ரெண்டு, ஒன்று ஸ்ரத்தையுடன் நம்ப வேண்டிய ஒன்று, இன்னொன்று அறிவுபூர்வமாக சிந்தித்து பரிசோதனை செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இந்த ரெண்டை எங்கே வந்து கன்வெர்ஜ் ஆகுதுங்கிறது நீங்கள் பார்க்கணும். நியூட்ரினோ 7 உலகங்கள். இப்போ 7 உலகங்கள் அப்படிங்கிறது என்ன? நியூட்ரினோ எதுக்கு நான் இங்கே கொண்டு வந்து உள்ள சேர்க்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு டாபிக். உங்களுடைய எல்லா கவனமும் நான் சொல்கின்ற வார்த்தையிலேயே இருக்கும்படி நான் உங்களுக்கு கேட்கிறேன். இது கொஞ்சம் ஒரு உங்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் பேச வேண்டிய நிலை. நீங்களும் கவனத்தை சிதறவிடாமல் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக். நம்மளாம் கொஞ்சம் சீரியஸ் பீப்புள். இங்கே வந்து பொழுதுபோக்குக்காகவோ இங்கே வந்து நேரம் கடத்துவதற்காக உபன்யாசம்னு சொல்லக்கூடியதோ கிடையாது. காலக்ஷேபம்னு சொல்லுவாங்க. காலத்தை விரயம் செய்வது தான் காலக்ஷேபம். காலத்தை விரயம் செய்வதற்காக வருகின்றது காலக்ஷேபம் இல்லை. இந்த நேரம் வந்து கிடைக்க முடியாத நேரம். பல புத்தகங்களை படித்தா கிடைக்க வேண்டிய ஒரு உண்மையை நாம் வந்து ஒரு சில மணிக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அது உங்களுடைய பகுத்தறிவுக்கு பொருந்தது நீங்கள் எடுக்கலாம். இந்த 7 உலகங்கள் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவ ஸ்வஹ அப்படின்னு 3 உலகங்களை சொல்லுது.
எரிந்தவர். திரியம்பகம், வகுத்தல்னாக்கா வகித்தல் அப்படின்னா பற்றி எரிதல், தீக்கிரையாக்குதல், தன் கண்ணாலேயே பார்த்து எரித்தவர். திரிபுர சுந்தரி அப்படின்னா அவருடைய சக்திக்கு எப்பவுமே அறிவு என்பதை சிவனாகவும் அவருடைய ஆற்றல் செயல் ஆற்றலை சக்தியாகவும் நம்ம சொல்வது வழக்கம். ஒரே வஸ்து, ஒரே உண்மை பொருள், செயல்கள் ரெண்டாக அறிவுபூர்வமாக இருக்கிறது, அறிவை செயல்படுத்தி கொண்டே இருக்கு. அப்போ நாம் இறைவனை அப்படி ரெண்டாக தான் பார்க்கணும், தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும். அந்த அறிவுபூர்வமான பகுதியை நாம் சிவன் என்று சொல்கிறோம், செம்பொருள் என்று சொல்கிறோம், செம்மைங்கிறோம், ருத்ரம், ருத் என்றாலே சிவகுணம், ரத்தம் அப்படின்ற வார்த்தை அந்த ருத் என்ற வார்த்தையிலிருந்து வருது. ரிதும் என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தையும் அவர் தான் இயக்குனாங்க, அவருக்கு ருத்ரங்கிற பேர் இருக்கு. அது அறிவுபூர்வமான நிலை, அது செயல்பட்டு வரும் இல்லையா. இவன்கிட்ட எவ்வளோதான் அறிவு இருந்தாலும் களிமண் ஒரு பொருளை வச்சு அவர் செய்தால் தான் பானை வந்து கிடைக்கும். அப்போ இந்த உற்பத்தி படைப்பை சிருஷ்டியை செய்யணும்னு சொன்னால் அவருக்கு ஒரு சக்தியும் தேவை. அப்போ சக்தியுடைய சக்தனாக அவர் இருக்கிறார். அவர் இந்த பிரபஞ்சத்தை செயல்படுத்தும் பொழுது தானே பிரபஞ்சமாக மாறிவிட்டார். அதுக்கப்புறம் தனியே கடவுள் இறைவன் ஒன்றும் கிடையாது. நம்ம புரிந்து கொள்வதற்காக கோயில் ஒரு சிலை வச்சுக்கிட்டு சாமி ஒருத்தர் மேலே இருக்காரு, சாமி கண்டுபிடித்தோம், சாமி எல்லாம் பார்த்துக்குவாரு, நீ செய்யறதெல்லாம் சாமி கவனிக்கிறாரு அப்படின்னு யாரோ ஒரு இரண்டாவது நமக்கு அயலாக வேற ஒரு உயிர் இருப்பதாக, அது நம்மை பார்ப்பதாக நாம் சொல்லி கொடுத்து வளர்கிறோம். நான் உண்மையிலே வேதாந்தம் அப்படி சொல்லலை. எல்லாமாக இருப்பதுதான் கடவுள், எல்லாமாக இருப்பது இறைவன். பொருளாகவும் அவர் தான் இருக்கிறார். பிரபஞ்சத்தினுடைய பேரண்டத்தினுடைய பொருளாக அவர் தான் இருக்கிறார். அதனுடைய செயல்பாடு முறை, அந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு இயக்கத்தில் இருக்குது. பிரபஞ்சமும் இயங்குது, இயற்கையும் இயங்குது, என் உடம்பு இயங்குது, நானும் இயற்கையில ஒரு பகுதி, பிரபஞ்சத்தில் ஒரு பகுதி. நானாக இருப்பதும் இறைவன் தான், நானே இறைவன் தான். அப்போ நான் என்று சொல்கின்ற அந்த ஞானம், அந்த பிரம்மத்தின் அறிவு, அதான் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன், பிரம்மம் என்னுடைய அறிவாக இருக்கிறது. அறிவுக்கு அறிவாகவும் அறிவாக இருந்து கொண்டு செயல்படுத்தும் அந்த பிரம்மம் என்று அந்த வேதாந்தம் சொல்லும். இந்த ஒரு பகுதியில் இந்த காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடிய அந்த 3 உண்மையிலே அது 7, அது 3 மட்டும்தான் அங்கே எடுத்த மந்திரத்தில் நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மேலுலகம், கீழுலகம், நம்முடைய உலகம் என்று சொல்லக்கூடிய 3 மட்டும் அது சொல்வதாக சொல்லப்படுகிறது. அந்த திரியம்பகம் சொல்லக்கூடிய 3 உலகங்கள் எதுன்னு சொன்னால் 3 விதமான நம்முடைய அவஸ்தை, நம்ம உயிர், நம்முடைய ஆன்மா 3 அவஸ்தையில் எப்பவுமே இருக்குது. ஒரு அவஸ்தை விழிப்பு நிலை, இப்போ நாமெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற விழிப்பு நிலை. இன்னொரு அவஸ்தையில் அது இந்த விழிப்பு நிலையை விட்டுட்டு உறக்க நிலைக்கு போகுது, சுஷுப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டும் இல்லாத நிலையில் கனவு நிலை, சொப்னம். அப்போ ஜாக்கிரதா, சொப்னம், சுஷுப்தி என்று சொல்லக்கூடிய விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, இந்த 3மே இந்த ஆன்மாவுக்கு உண்டான ஒரு அவஸ்தை. அது படுகின்ற ஒரு பாடு, அதனுடைய நிலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவஸ்தாத்ரயம் அப்படின்னு. இந்த அவஸ்தாத்ரயத்தை தான் அவங்க 3 உலகங்களாக சொல்றாங்க. இந்த 3ஐயும் சுட்டெரிப்பது எது அப்படின்னு சொன்னா 4வது நிலையாகிய ஆத்மா. அது துரியம், 4வது. சதுர் அப்படின்னா 4, துரியம் என்று சொன்னால் 4வது நிலை. அது 4வது நிலைன்னு இருக்கக்கூடாது. இந்த 3லும் எப்பொழுதும் இருக்கின்ற இன்வேரியபிள் அன்வயம். விழிப்பு நிலையிலும் அந்த ஆன்மா இருக்கிறது, தூக்கத்திலையும் அந்த தூக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, கனவுலையும் அதுதான் அந்த கனவையும் கண்டு கொண்டிருக்கிறது. இந்த 3லும் எது ஒன்று இருக்குதோ அதுதான் உண்மை. மற்ற 3ம் தோன்றி தோன்றி மறைகிறது. தோன்றி மறைவதெல்லாம் நிலையற்றது. நிலையானது எது, எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது எது, 4வது ஆகிய ஆன்மா. அது சத்துரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துரிய நிலை யோகிகள்லாம் அடைந்து செய்கிறார்கள். இந்த 3ஐ தான் 3 உலகங்களாக திரியம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரியம்பகம் யஜாமகே அப்படின்ற சுகந்தி புஷ்டிவர்த்தனம் என்ற மந்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி மரணத்தை அழிக்கின்ற மந்திரம்னு சொல்வாங்க. அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிக்காம சாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்றாங்க. சொன்னவங்களாம் செத்து போயிட்டாங்க. சாகா நிலைங்கிறது என்னன்றது அவங்களுக்கு தெரியல. சாகாதது எது என்பதை அறிந்து கொள்வது தான் அந்த மந்திரம் சொல்லுது. சாகாம இருப்பதற்கு இல்லை, நீ ஏற்கனவே சாகாம தான் இருக்கிற. ஆன்மா சாகவே சாகாது, அதை நீ புரிந்து கொள் அப்படின்றது தான் அந்த மந்திரம் சொல்லுது. ஆனால் நிறைய பேர் நினைச்சிட்டாங்க நம்ம இந்த உடம்பை காப்பாற்றிச்சு ரொம்ப நாள் வாழறதுக்கு இந்த மந்திரம் உதவும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த திரியம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம்
ஊர்வாருகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுரைக்காய் மாதிரி விடுதலை பெற்றிருக்கிறவங்கிறது புரிந்து கொள்ளாமல் நீண்ட நாள் வாழ்வதற்குன்னு சொல்லி அதை வந்து சொல்கிறாங்க. நிறைய புத்தகத்தையும் படிச்சிருக்கிறேன், டிவியில் பேசுகிறவங்களாம் கூட அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. 7 உலகம் அப்படிங்கிறது இந்த விழிப்பு, கனவு, உறக்கம் அப்பாற்பட்டு இருக்கின்ற இன்னும் 4 உலகங்கள் இருக்குது. அதையும் சேர்த்து தான் 7 உலகம்னு சொல்கிறாங்க. அந்த 7 உலகங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒன்று பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், மகரலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் அப்படின்ற 7. இதெல்லாம் உண்மையா? அதான் முதலே சொல்லிட்டேன், நம்பிக்கை வைத்து அணுகுங்கள். உண்மை தெரியும் வரை, உண்மை தெரிஞ்சவரை நம்பிக்கை வேண்டியது. அதுக்கப்புறம் there is no necessity for belief. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ரத்தைங்கிறது வேண்டியது. அதுதான் உண்மையாகி வச்சிருக்கீங்க. உண்மை தெரிகிற வரைக்கும் தான் நமக்கு அது மீது ஒரு நம்பிக்கை நீங்கள் வைக்கணும். இப்போ நம்பிக்கை வைத்து நீ கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கவனித்து உனக்குள்ள அது ஆழ்ந்து போன பிறகு நம்பிக்கைங்கிறது தூக்கி போட வேண்டியதுதான். அது வந்து ஆழமான உண்மையாகிடுச்சு. அது வந்து அபாதிகம், பாதிக்க முடியாதது, அதை அழிக்க முடியாத உண்மையாக போய்விடுது. இந்த 7 உலகங்கள் எப்படிப்பட்டது? நமக்கு தெரிஞ்சது இந்த பூலோகம் தான். பூமி அப்படின்னு சொல்றோம். பூ அப்படின்னு சொன்னாலே தோன்றியதுன்னு அர்த்தம். உருவாக்கப்பட்டது, ஒரு காலத்தில் இல்லாமல் ஒரு காலத்தில் தோன்றியது, அது பூ. அதில் இருக்கிறதெல்லாம் பௌதிகம். பூ பௌவாகுமார், பௌமியம், பூமான் அப்படின்னா அதை படைத்தவன். இந்த பூமி என்று சொல்லுகின்ற லட்சணத்தில் இருக்கக்கூடியதான் நம்முடைய 5 புலன்களால் பார்க்கின்ற அத்தனையுமே. இந்த பூமிங்கிறது வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சம், பஞ்சபூதங்களையும் சேர்த்து தான் பூமி என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். இந்த பூமியில என்ன நடக்கணும்னா, நாம் வசிக்கின்ற இந்த இந்திய நாடு, பாரத நாடு, அப்புறம் மற்ற நாடுகள், இந்த பூமி ஒரு கோடம், பூமி, இதுக்கு சுற்றிட்டு இருக்கின்ற சந்திரன், இதற்கு ஒளி தருகின்ற சூரியன், நம்மோட சேர்ந்து சூரியனை சுற்றி வருகின்ற கோள்கள், மெர்க்குரி, வீனஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், நெப்டியூன், புளூட்டோ, யுரேனஸ் சொல்லக்கூடியது, ராகு, கேது என்று சொல்கின்ற நிழல்கள், இதெல்லாமே சேர்ந்து ஒரு சூரிய மண்டலம். இந்த சூரிய மண்டலம் இந்த ஆகாயத்தில் ஒரு தூசி தான், ஒரு சின்ன தூசி. இது போல ஏகப்பட்ட தூசிகள் சேர்ந்து தான் கேலக்சி. அப்படி ஒரு கேலக்சியில் ஒரு நட்சத்திரம் தான் நம்முடைய சூரியன். நம்ம பிரதானமாக அந்த சூரியன் நமதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அது ஆகாய வழியில நீங்கள் வெளியேந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பல கோடி தூசிகளிலே ஒரு தூசியானது நம்முடைய சூரியன். இந்த தூசிகள் ஒரு குவியலாக இருக்கிறது, சங்கு சத்திர மாதிரி. இந்த தீபாவளி பட்டாசு சங்கு சத்திரம் சுத்துற மாதிரி ஆகாயத்தில் திகிரிவனமாக சுற்றுகிறது. அதில் இருக்கக்கூடிய துகள்ல ஒன்று நமது. இது மாதிரி இந்த துகள் கூட்டமாகிய அந்த திகிரி மாதிரி எத்தனை இருக்குன்னா அது கோடி கோடியா இருக்கு. அதெல்லாம் பல சேர்ந்தால் தான் ஒரு கேலக்சி தொகுப்பு, கிளஸ்டர் ஆஃப் கேலக்சிஸ். இந்த கிளஸ்டர் ஆஃப் கேலக்சிஸ் வந்து ஒன்றாக சேரும்போது சூப்பர் கிளஸ்டர் அப்படிங்கிறாங்க. இதை வந்து போட்டோ எடுக்கிறாங்க. ஹபிள் டெலஸ்கோப் வந்து ஆகாயத்தை பார்க்கும்போது சிலந்தி வலை மாதிரி இந்த ஆகாயம் முழுக்க நிறைய பறவைகள், சிலந்தி வலை மாதிரி, ஒட்டடை மாதிரி. இந்த ஒட்டடையை வந்து ஒரு நுணுகி கிட்ட போய் பார்க்குறாங்க. ஒட்டடை இடைய ஆகாயம் பார்த்தா அந்த ஒட்டடை வந்து மின்னுகின்ற துகள்களாக இருக்குது. அந்த துகள் ஒன்றை பார்த்தோம்னா அது ஒரு சூப்பர் கிளஸ்டர். அந்த சூப்பர் கிளஸ்டர் உள்ள விரிச்சு பார்த்தோம்னா அது ஒரு கிளஸ்டர். அந்த கிளஸ்டருக்குள்ள உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னாக்கா பல இந்த கேலக்சிகள், அந்த கேலக்சிகள் உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா கோடியான நட்சத்திரங்கள். அதுல ஒரு நட்சத்திரத்துல ஒரு கோள்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு ஜீவன். இப்ப இந்த அகிலாண்டம் சொல்லக்கூடிய இந்த அத்தனையும் ஜகத்துன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஜகத் என்பதனுடைய அர்த்தம் என்னென்றால் எது ஒன்று நிலையில்லாமல் மாறிக்கொண்டோ இருக்கிறது, அது பேர் ஜெகத். ஜெகத் என்ற சொல்லுடைய அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற வாசகம். மாறாத இந்த உலகத்தில் இருந்தால் மாற்றம் ஒன்று தான். அது சுருக்கி சொன்ன ஜெகத், ஜெகதாம்பாள், ஜெகதீஸ்வரி, ஜெகதீஸ்வரன் அப்படின்னு சொன்னா இந்த மாறிக்கொண்ட